அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் டெக் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். குவிக்காக எல்லாமே பார்த்துடலாம். ஹாப்பி வெனஸ்டே எல்லாருக்குமே. டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் Vivo X80 ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃபுல் ரிவ்யூ. ஸோ நீங்கள் ஒரு வேளை கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் ஏதாவது வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் நடக்க போகுது. ஸோ இந்த 5Gனால் கதிர்வீச்சில் ஆபத்து இருக்கா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பற்றி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக இந்தியாவில் ரெட்மி கே சீரீஸ் லான்ச் ஆக போகுது. 2.5 வருஷம் கழிச்சு லான்ச் ஆக போகுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Snapdragon 8+ Gen 1 இந்த சிப்செட்டோடைய பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் ரிவீலாக இருக்குது. எக்ஸைட்டிங்காக இருக்குது. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 866 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். கூகுளுடைய க்ரோம் ப்ரௌசரில் இப்போது யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் தற்சமயம் பீட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகும். ஸோ இந்த ட்ராக் அண்ட் ட்ராப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து க்ரோம் ப்ரௌசரில் இமேஜஸ் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுடைய லேப்டாப்பில் எதையாவது மாற்றி நம்ம டவுன்லோட் பண்ண தான் செய்வோம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஆப்பில் போய் எடிட் பண்ணுறோமோ அங்கே போய் ஃபைல் ஓப்பன் அப்படின்னு கொடுத்து அந்த ஃபைலை எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு நம்ம பாத்தில் போய்ட்டு செலக்ட் பண்ணி எடிட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு லென்த்தி ப்ராசஸாக இருந்தது இல்லையா. இனிமேல் ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஆப்பில் நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் டவுன்லோடை நீங்கள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கார்னரில் உங்களுக்கு அந்த டவுன்லோடட் ஃபைல்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். அங்கேருந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸுமே, இமேஜ்னு இல்லை, எல்லா ஃபைல்ஸுமே டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க. கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும். டெலகிராம் ப்ரீமியம் இந்தியாவில் இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெலகிராம் ஆப் யூஸ் பண்ணுவீங்கன்னா இனிமேல் சப்ஸ்கிரிப்ஷனில் பே பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மாதத்துக்கு 349 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியுது. 460 ரூபா அப்படின்னு தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ 460 ருபீஸ் பர் மந்த் நீங்கள் பே பண்ணிங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அன்லாக் ஆகும். யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 4 GBக்கே அப்லோட் பண்ண முடியும் ஃபைல்ஸ். 1000 வந்து டெலகிராம் சேனல்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். வாய்ஸ் டு டெக்ஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 பின்டு கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இது கூடவே உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீட் வந்து வேகமாக இருக்கும். ஆட்ஸ் இருக்காது. யூனிக் ரியாக்ஷன்ஸ், ப்ரீமியம் ஸ்டிக்கர்ஸ், ப்ரொஃபைல் பேட்ச், அனிமேட்டட் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்னு ஸோ இங்கே நிறைய ஃபீச்சர்ஸ் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டெலகிராம் சேனல் வச்சுருக்கீங்க, யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ₹460க்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் ஜூலையில் நடக்கும்போது அதுக்கப்புறம் இமீடியட்டாக 5G ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ 5G லான்ச் அப்படின்னு ஒரு தரப்பில் எல்லாருமே எக்ஸைட்டடாக இருந்தாலும் இன்னொரு தரப்பில் வந்து 5G ரேடியேஷன், கதிர்வீச்சு, இந்த பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பில் வந்து நிறைய இஷ்யூ ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர், அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5G நெட்வொர்க் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்ம்ஸ் கீழே தான் நாங்கள் ஸ்பெக்ட்ரம் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யாருமே பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை 2G, 3G, 4G, 5G அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அப்கிரேட் தான். 2Gலேருந்து 3Gக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். 3Gலேருந்து 4G, இப்போ 4Gலேருந்து 5Gக்கு நம்ம அப்கிரேட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ 4Gயில் எவ்வளோ சேஃபாக இருந்ததோ அதே மாதிரி தான் 5Gலையும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு இன்ஃபர்மேஷன் போகிறதே வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் தான். ஸோ இதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ரேடியேஷன் வந்து அலவுட். ஸோ இந்த குறிப்பிட்ட அளவு என்ன அப்படின்னு யார் டிசைட் பண்ணுறா? ITU அப்படின்னு சொல்லும்போது இன்டர்நேஷ்னல் டெலிகாம் யூனியன். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் டெலிகாம் யூனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சில மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படி, அதாவது நம்ம சார் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்தியாவில் ஒரு சார் வேல்யூ இருக்கும், யூரோப்பில் ஒரு சார் வேல்யூ இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. மெயினாக வெதர் கண்டிஷன் வச்சு தான் இவங்க செட் பண்ணுறாங்க. ஸோ 5Gயும் லான்ச் ஆகும்போது இதுக்கும் நாங்கள் கரெக்டான சார் வேல்யூ வந்து ITU மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து நமக்கு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ யாருமே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இல்லைனா கதிர்வீச்சு பார்த்து பயப்பட தேவையில்லை. 4G எவ்வளோ சேஃபாக இந்தியாவில் இருந்ததோ அதே மாதிரி தான் 5Gயும் இந்தியாவில் சேஃபாக லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வந்து இதுக்கான ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து இதனால் இஷ்யூ அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ 5G ஸ்பெக்ட்ரம்ஸ் இந்தியாவில் சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிளுடைய iOS 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான என்ஹான்ஸ்ட் ஃபீச்சர்ஸோட தான் இவங்க எப்போவும் கொண்டு வராங்க. iPhone
iPhone 14ல அது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு ஃபீச்சர் இப்போ ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியில் கேப்சா வெரிஃபிகேஷன் வந்து iOS 16 யூஸ் பண்ணுறவங்க வந்து பண்ண தேவையில்லை அப்படின்னு தெரியுது. அதாவது கேப்சா வெரிஃபிகேஷனை ஈஸியாக நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியும். கேப்சா அப்படின்னு சொல்லும்போது நிறைய வெப்சைட்டில் நம்ம போகும்போது வந்து ரேண்டம் ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே டைப் பண்ணி நம்ம ஹியூமனாக ரோபோட்டான்னு வெரிஃபை பண்ணி தான் நம்மளை வந்து அந்த வெப்சைட்குள்ளே என்டர் ஆக விடும். ஸோ இந்த வெரிஃபிகேஷனே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ண முடியும் iOS 16ல். அதுக்காகவே பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டியில் வந்து ஆட்டோமேட்டிக் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது iCloudல உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எனேபிள் பண்ணும்போது வந்து எந்த வெப்சைட்டில் நீங்கள் என்டர் ஆனாலும் கேப்சா இருந்தால் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈஸியாக ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியுது iOS 16 யூசர்ஸ் எல்லாருமே. சாம்சங் F13 பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இன்றைக்கி லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச்க்கு முன்னாடி டீசர்ஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. எக்ஸைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது 6000 mAh பேட்டரியோட வருது. கூடவே ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங்கோட வருது. இப்போ ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட கொடுக்குறாங்க ட்ரிபிள் சென்சாரில். அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 லான்ச் பண்ணுறாங்க. SoC அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 850. ஆல்மோஸ்ட் M12 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து F13 இவங்க லான்ச் பண்ணுறாங்க. M12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதே ஸ்பெசிஃபிகேஷனோட வரதுனால F13 உங்களுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும் தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் இந்தியாவில் கொண்டு வராங்கன்னு. விவோ அடுத்ததாக ஒர்க் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய V சீரிஸ் தான். விவோடைய X சீரிஸ் V சீரிஸ் ரெண்டுமே வந்து கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக தான் இருக்கும். ஸோ இதுவும் அப்படி தான் இருக்க போது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விவோ V25 விவோ V25 Pro ரெண்டுடைய மாடல் நம்பர்ஸ் இந்தியாவில் லிஸ்டிங் இருந்தது. இப்போ மூணாவதாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது ஒரு லைட்டர் வேரியன்ட் மேபி விவோ V25e இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம். அகைன் இந்தியா குளோபல் நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ குளோபல் லான்ச் முதல்ல இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ விவோ V25e அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன விவோ S சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனை இவங்க ரீபிராண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. எக்ஸினோஸுடைய 1080 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. ஸோ விவோ தரப்புலேருந்து ஒரு லைட்டர் வேரியன்ட் விவோ V25e இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. குவால்காமுடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Snapdragon 8 Gen 1 இமீடியட் சக்ஸஸர் Snapdragon 8+ Gen 1 இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிவீலாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. கிக் பெஞ்ச் ஸ்கோர்ஸும் உங்களுக்கு சிங்கிள் கோர் 1309, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 4158. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது Snapdragon 8 Gen 1லேருந்து Snapdragon 8+ Gen 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அப்கிரேட் எதுவுமே கிடையாது. ஸ்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் தெர்மல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. தெர்மல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது Snapdragon 888 ஆரம்பிச்சது. 888 இருக்கட்டும் 888+, அதுக்கப்புறம் Snapdragon 8 Gen 1 கண்டிப்பாக வந்து இந்த சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தெர்மல் கூலிங் இல்லை அப்படின்னா ரொம்பவே ஹீட் ஆகும். லிக்விட் கூலிங் சிஸ்டம்லாம் இருந்தால் ஓரளவுக்கு மேனேஜ் ஆகும். அப்படி இல்லைனா வந்து ஹீட்டிங் இஷ்யூ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் ஃபேஸ் பண்ணதுனால இங்கே தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கதா தெரியுது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 degree Celsius வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட 888 Snapdragon 8 Gen விட உங்களுக்கு 4 to 5 degrees வந்து உங்களுக்கு ஹீட் ஆகிறது கம்மியாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இதுதான் இப்போ ஃபீச்சர்ஸில் ரிவீல் ஆனது. ஃபைனலாக இந்தியாவில் Redmi K சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதோட மாடல் நம்பர் எல்லாமே இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. IMEIலையும் இது லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K50i இந்த பேர்லேயே உங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பட் இதுவும் ஒரு ரீபிராண்டட் டிவைஸ் தான். குளோபலில் லான்ச் ஆன ரெட்மியுடைய Note 11T Pro அதுக்கப்புறம் இனிமேல் லான்ச் ஆக போகிற Poco X4 Pro இதை தான் வந்து இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ணி Redmi K50i இந்த பேரில் கொண்டு வராங்க. ஸோ Redmi K சீரீஸில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 8100 வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை கேமிங் டிவைஸாக 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா யூஷுவல் ஃபீச்சர்ஸ் தான். கேமரா எல்லாமே வந்து உங்களுக்கு யூஷுவலாக தான் இருக்க போகுது. ஸோ Redmi K50i கூடிய விரைவில் இந்தியாவில். அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் என்ன புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் எடுத்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் நார்வே அண்ட் சிங்கப்பூர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கலை. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.